பயணத்தில் 77வது நாளில் இருக்கிறோம். ஸோ என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்துட்டு வேறு ஆட்கள் வந்து அக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணினவன். அங்கே அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படி எங்கேயால சூரியன் மறையுது, எப்படி அழகாக இருக்குன்றதை பாருங்கள். சின்ன சின்ன அமௌண்ட்டாக வெட்டி கொண்டு இருந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வெட்டுறதுக்கு ஓடிபி வந்தது. ரைட் சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இன்றைக்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸுமே வந்துட்டு திறந்து வச்சிருக்கணும். ஸோ அப்படியே மாடுகள் எல்லாம் அப்படியே நடந்து அந்த சின்ன தீவு மாதிரி இருக்குது, அந்த பகுதிக்கு அப்படியே போய்கொண்டிருக்கு. கண்டு புட்டா புலி கூட புள்ள தின்னும் கலிகாலமாச்சு ரெடி கண்மணி. பாய் பாய், சந்தோஷம் அண்ணா. கட்டாயம் கட்டாயம் அண்ணா. செஃப்ல நீ சாப்பாடு வந்து 300 ரூபா தான். விஷயங்களால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போயிடும். ஸோ கிளம்ப மாதிரி ஹீட் ஒன்று இருக்கு, அதை விட மற்றபடி இந்த பிரேக் பைண்ட் ஆகிற அந்த இதெல்லாம் இல்லை. நீங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லி செவ்வில் நீ இந்த பீட்ரூட், பருப்பு, பைத்தங்காய் கறி, காசு பணம் வந்தா நேசம் சில மாதம் வடுக்க விரிக்கிற அந்த துண்டை அப்படி விரிச்சிட்டு இதில் பிக்னிக் வந்த மாதிரி சாப்பிட போகிறோம். ட்ரெயினில் வந்துட்டு எரிபொருள் எல்லாமே கொண்டு வருவினும் வந்துட்டு எங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம். இலங்கையில் முக்கியமான இடங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவினோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 77வது நாளில் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் வந்துட்டு புத்தளத்தை அண்மிச்ச பகுதியில் கன நாள் நின்றுட்டோம். நேற்று வந்து அனுராதபுரம் போகிறோன்னு சொல்லிட்டு கடைசியாக நாங்கள் புத்தளத்திலேயே நாங்கள் நின்றுட்டோம். இன்றைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் 77வது நாளில் எங்களுடைய பயணத்தை புத்தளத்திலேருந்து ஆரம்பித்து நாங்கள் அனுராதபுரம் நோக்கி போக போகிறோம். போகிற வழியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலாம், என்னென்ன விலைகளுக்கு உணவுகள் இருக்குது, ஸோ எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட பயணத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுதான் நீங்கள் சார எங்களுடைய சேனலுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். இந்த பயணத்துக்கும் அது வந்துட்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் நேற்று வந்துட்டு மோகனண்ணாண்ட வீட்டை வந்து நாங்கள் இன்றைக்கும் இங்கே வந்துட்டு நாங்கள் விடிய காலமாக குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம். வலிக்கிட போவோம்னு சொல்லிக்கே மோகனண்ணா சொன்னார், பின்னுக்கு தெமிழி இருக்குது, அதாவது தெமிழின்னு சிங்களத்தில் சொல்லுவீனும், இளநீ வந்து செவ்விளநீ இருக்குது தானே, அதை வந்துட்டு சிங்களத்தில் அப்படி சொல்லுவீனும். ஸோ இளநியை வெட்டிட்டு போங்க தம்பின்னு சொன்னவ. ஸோ அதால் ஒரு இளநீ என்று வெட்ட போகிறோம். வெட்டி குடிச்சிட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு அப்படி எங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். நல்ல இயற்கையாக இருக்குது இந்த பகுதிகள் எல்லாம். மற்றது பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் எல்லாம் இந்த செங்கற்களை வச்சு தான் கட்டியிருக்கணும். மற்ற இந்த வீடுகளின் அமைப்பு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, மேலேறி இளநீ வெட்டுறோம். சின்ன மரம், அதால் இந்த கட்டிலே ஏறி வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. வெட்டுறது தெரியும் எப்படி இருக்கு. செவில நீர் வெட்டுறாங்க உங்கள் வீட்டில். இந்த பாருங்கள், முடி போட்ட பந்தம் பாருங்க, பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லி செவ்விளநீ. இந்த பச்சை இளநியும் இங்கால அது இலவாக கிடைக்கிறது. அதை விட இந்த செவ்விளநீ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இங்கால கொஞ்சம் நல்ல இனிப்பாக இருக்குது. குட்டி கத்தி கண்டுறதா ஈஸியாக வெட்டி இருப்பாங்க. யார் ராஜா தண்ணிட்டாங்கடா, இறங்குடா. இதுல வெட்டைக்குள்ள பாருங்க, இதுல இப்படி ரோஸ் கலரா வந்துச்சுன்னு சொன்னா நல்ல இளநீ, செவ்விளநீ. செவ்விளநீர் அதான் பேர். என்ன செவ்விளநீர்? செவ்விளநீர் எப்படி இருந்தா எப்படி ரோசா? இது மருத்துவம், மருந்துக்கு தான் மிச்சம் எடுக்கிறது. இந்த கரெக்டா சாப்பிட்றதில்ல. இந்த அதான் எப்படி ரோஸ் எப்படி இருக்கு? நல்ல இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? நல்ல இனிப்பு. எப்படி இருக்கு? இனிக்குது இல்ல? சூப்பர். வெட்டி தந்துட்டு பேரம் பாதி குடிச்சு அந்த மாதிரி. சூப்பராக இருக்கு. ஓகே, வேனுக்குள்ளே உடனே ஏற்றிட்டோம். போக வெட்டி கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு இளநீ வந்து 200 ரூபாய்க்கிட்ட விற்பினம். இந்த எல்லா இடங்களையும் கொண்டு வந்துட்டு விற்பினும். இடத்துக்கு இடம் விலை மாறும். நல்ல செவ்விளநீ. இஞ்சால இந்த பச்சை இளநீ அது எல்லாம் இருக்கு. மேற்கனவே முதல் சொல்லியிருப்பேன் தானே குடிக்க, அது மாதிரி இஞ்சால வந்து செவ்விளநீ கிடைக்கிறது கொஞ்சம் அரிது மாதிரி. எங்கே பார்த்தாலும் இந்த அதில் பாருங்க பச்சை மரம் தான் இருக்குது. ஓகே, இனிதே இன்றைக்கு 77வது நாள் பயணம் வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி புத்தளத்திலேருந்து அனுராதபுரம் கிட்டத்தட்ட 87 கிலோமீட்டர் காட்டுது. நாங்கள் இன்றைக்கி அனுராதபுரத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
ஓகே, இப்போ நாங்கள் மதுரங்குழியன்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம். பகல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். விடிய காலமாக சாப்பாடு. என்னண்ணா இந்தியாவில் என்னென்னு சொல்கிறேன், இந்த டேங்கை ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? டேங்கி காட்டுங்க. இந்த டேங்கியும் அந்த 500 லிட்டர் டேங்கியும் அந்த ஸ்டாண்டும் ஃப்ரீ. தண்ணி ஃபில்டர் தண்ணி தானே, மாதத்துக்கு 1750 ரூபா. 1750 ஒரு மாதம். இந்த டேங்க் ஃபுல்லாக 1750 ரூபா. ரைட். இதில் என்னன்னு சொன்ன வரேன்னா, இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. இந்த டேங்க் வந்துட்டு ஃப்ரீயாக குடிக்கணும். இந்த டேங்கும் இந்த கீழே இருக்கிற ஸ்டாண்டும் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டணும். ஆனால் வந்துட்டு தண்ணி இருக்குது தானே, தண்ணி வந்துட்டு மாதத்துக்கு 1750 ரூபா குடிக்கணும். ஸோ டேங்கும் இதுவும் வந்துட்டு இந்த பகுதியில் ஃப்ரீயாக தான் குடிக்கணும். எல்லா இடங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்ணாண்ட வீட்டையும் இருந்தது. இந்த சாப்பாட்டு கடைக்கு வந்தாங்க, இங்கேயுமே இருக்குது. ஸோ தோசை, இட்லி, இடியப்பம் எடுத்துருக்குறோம். இப்போ நாங்கள் 5 பேர் தான் சாப்பிட்டுனாங்க. சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டீ எடுத்துனாங்க, ஒரு சோடா எடுத்தது, மற்றது சாப்பாடு எல்லாம் எடுத்துனாங்க, வடை எடுத்துனாங்க. எவ்வளோ வந்ததுன்னா 1100 ரூபா தான் பில் வந்தது. போன முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பயணத்தில் நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போயிருந்தாங்க. போய்களை வந்துட்டு நாங்கள் கவனித்த விஷயம், புத்தளம் டவுனுக்குள்ளே ரூம் எடுத்துனாங்க, மற்றது சாப்பாடு சாப்பிட்டுனாங்க. ரெண்டுக்குமே வந்துட்டு விலை வந்து குறைவாக இருந்தது நாங்கள் பயணம் செய்த எங்கள் அனுபவத்தில். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தளத்தில் சீப்பாக தான் இருந்துச்சு. இதே வந்துட்டு நீங்கள் வெளி மாவட்டங்கள் போய் சாப்பிட கூட வரேன் 2500 ரூபா. மற்றது அண்ணா வந்துட்டு ஒரு விஷயம் சொன்ன வேண்டா, கொழும்புல எங்கே என்னென்ன சாப்பாடு எடுக்கலாம்ட்டு பார்க்குறாங்களே சொல்லிவிடுங்க. கேஸ் சந்திக்கு போறேன்டா, நம்ம எல்லாத்தான் சொல்லுங்க. கேஸ் சந்திக்கு போறேன்டா, ஸ்டார் ஹோட்டல். அடுத்து கொழும்புல வந்து ஆமிஸ்ட்ரேட் போனா சரவண பவன், வானவிலாஸ் இருக்கு. அடுத்து சுகதாஸ் மேலே போனால் கொசு சந்தியில் இருக்கு பிரியாணி அங்கே சீப்பாக பிரியாணி எடுக்கலாம். மற்றபடி நான் கேஸ் கேட்டால் வெள்ளவத்தை அங்கிட்டு போனால் சாப்பாடு கொஞ்சம் சைவ கடை சீப்பாக இருக்குது. மற்றபடி மாத்திரை சாப்பாடு கடைகள் இருக்குது. அதில் வந்து சிங்கள முறைக்கு சாப்பாடு சாப்பிடலாம். ஆமாம், ஸ்ட்ரீட்டில் பராட்டான்னு சொன்னீங்களே, ஆமாம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது லங்கா ஹோட்டல். அதில் கொத்தலை வேறு மாதிரி இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க. கொட்டையன் சைட்டுக்கு போனால் கோல் ரொட்டி, நம்ம தேங்காய் ரொட்டி, ஆட்டிறச்சி கறி அதெல்லாம் இருக்குது. ரொம்ப வித்தியாசமான சாப்பாடு. கொஞ்சம் மறதி பட்டுருச்சு, சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணா வந்து வீடியோவில் கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக சொல்கிறேன். அப்போ போனேன் சார் எப்படி சொன்னாருன்னு, கடைன்னு சொல்லி ஆள் பெரிய ஃபூடியாக இருப்பார் போல். கடைன்னு கணக்க சாப்பாடு இந்த கடையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைன்னு சொன்னார். அதான் உங்களுக்குமே சொல்லுவோம்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் நம்ம புது கடை நைட்டுக்கு போனால் புது கடையில் வந்து மற்ற நைட் சாப்பாடு ஸ்ட்ரீட் ஃபுட் அதில் எடுத்துக்கலாம். அப்படி தான் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கிட்டு புத்தளம் வந்தால் வேற காந்தியா ஹோட்டல் இங்கிட்டு திரும்பினா இங்கே இந்த சாப்பாடு கந்தையாவில் போனால் ரெஸ்டாரண்ட் பார்க்கு. இது கந்தையா தான், இது மதுரங்குழி. புத்தளம் சாப்பிட்றது கந்தையாவில் சாப்பிடலாம். அதான் நுரச்சோல் சைட்டு போனால் டைனவே இருக்குது. அந்த அன்னைக்கு நாங்கள் போய் சாப்பிட்றோம். ஜெஸி நாங்கள் வந்த டைம் வந்துட்டு பெட்ரோல் செட்டோட ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவுமே வந்து நல்ல சாப்பாடு. காலமர சாப்பாடு பகல் சாப்பாடுலாம் இங்கே வேறு மாதிரி இருக்குது. செட்டுக்கு பார்த்து செட்டு பக்கம் இது எந்த இடம்? பெட்ரோல் மதுரங்குழி செட்டுக்கு பக்கத்தில், பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு காலமரம் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடும். ரைட். அதான் சாப்பாடு வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் முன்னுக்கு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. தமிழ் கடை தான். அதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது, இங்கே பெட்ரோல் ஷெட் இருக்குது. சூப்பராக இருந்த சாப்பாடு. வந்தீங்கன்னா இங்கே சாப்பாடு கொள்ளுங்க. ஆட்டுப்பட்டி தெருவுக்கு போனால் நீங்கள் வேணால் அங்கே ஆட்டுப்பட்டி தெருவுக்கு லைனில் போனீங்கன்னு சொன்னால் பெரிய முஸ்லீம் பள்ளியும் இருக்குது. அந்த லைனில் பார்த்தா பானுக்கு பருப்பு போட்டு ஒரு பச்சை கொச்சிக்கா ஒரு வாட்டை டீ ஒன்று எடுத்தால் காலம்பரை வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. அது வந்து வேறு ஸ்டைல். அது சொல்லலாம் சாப்பாட்டே பார்க்க அனுபவம். இந்த கேம்பஸ்லேயே வந்துட்டு கேண்டீன் இருக்குது. கேண்டீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பானுக்கு அடிபடுவோம். பானும் பருப்பும் இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். யார் ஃபஸ்ட்டாக போய் வாங்குறோமோ அவைக்கு தான் அந்த பானும் பருப்பும் ஒரு பிளேன் டீ குடித்தா சூப்பராக இருக்கும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சோலார் பேனலில் இருந்துட்டு லொரி பேட்டரிக்கு வந்துட்டு சார்ஜ் ஏறி அதை தானே நாங்கள் எங்களுடைய தொலைபேசி எல்லாத்துக்குமே சார்ஜ் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் வந்துட்டு அந்த இன்வெர்டர் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சத்தம் இருக்குது, வளமைக்கு மாறும். அப்போ என்னென்னு சொன்னால் அந்த எங்களோட லொரி பேட்டரியில் இருக்கிற அந்த அசிட் வந்துட்டு குறைஞ்சிருமா மெயின். அது வந்துட்டு அந்த ரேடியேட்டர் அந்த ஹீட்டர் தானே, அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு அது வந்து வத்திடும். ஸோ வத்துறதை வந்துட்டு நாங்கள் அந்த அசிட்டை பார்த்துட்டு அந்த லெவலில் திருப்பி அசிட்டை விட்டு கூட்ட வேணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேட்டரி கடை தேடினாங்க, இங்கே இல்லை. ஸோ அடுத்ததாக வந்துட்டு புத்தளம் டவுன் கழிஞ்சு தானே போகணும். அப்போ புத்தளம் டவுனில் வந்துட்டு நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாய் அண்ணா, சந்தோஷம் எங்களுக்கு. கட்டாயமா பாய் அண்ணா. பாய் சந்தோஷம் அண்ணா. கட்டாயம் அண்ணா. சரி பாய் அண்ணா, சந்தோஷம் அண்ணா. பாய்.
சரி நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். புத்தளத்தில் வந்துட்டு ஷான் என்ற வீட்டை கொஞ்ச நாள் நின்றாங்க. அங்கேயும் வந்துட்டு பெரிய கொஞ்சம் கவலையாக இருந்தது. நேற்றிலேருந்து அண்ணா வந்துட்டு நல்ல உபசரிப்பு, என்ன வேணுமோ எடுத்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி நல்ல உபசரிப்பு. ஸோ இங்கே இருந்துட்டு நாங்களும் விடைபெற்று அடுத்த இடத்துக்கு போக வேணும். சரி இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் புத்தளம் டவுன் போயிட்டு அன்றாதபுரம் போகலாம். இது வந்து ஷார்ட் கட், இந்த ரயில்வே ட்ராக்கோட போகும். பொதுவாக வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வரார்கள், கொழும்புல இருந்துட்டு திருப்ப போகிறார்கள். இதை தான் அதிகளவாக பாவிப்பினும். இந்த டவுனுக்கு போயிட்டு டிராஃபிக்லால் மாட்டுப்படாமல் ஈஸியாக போகிறதுக்கு இந்த பாதைகளால் போனோம்னு சொன்னால் அன்றாதபுரம் போகிற ரோட்லேயே ஏறிக்கொள்ளும். டவுனை தவிர்த்து போகிறதுக்காக இந்த பாதையை பாவிப்பினும். அனுராதபுரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 74 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் போகிற வழியில் என்னென்ன இடங்கள் இருக்குன்றதையும் அப்படியே பார்த்து கொண்டு போகலாம். போகிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகளவாக குளங்கள், நல்ல நீர்நிலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு அப்படியே போவோம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த புத்தளத்துக்கு பக்கத்தில் வில்வத்துன்னு சொல்லி ஒரு பெரிய காடு இருக்குது. அதே நேரத்தில் யாழை இருக்குது கதிர்காமம் தாண்டின பகுதியில். ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்துட்டு வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு இந்த யானை மற்றது இலங்கைக்கு உத்தான சிறுத்தை புலி அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக வருவினோம். அந்த ஒரு சிறுத்தை இருக்குது, கரண் சிறுத்தை அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு வருவினோம். ஸோ அதுகளெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயமாக இந்த 2 சரணாலயங்களில் ஏதாவது ஒரு சரணாலயத்துக்கு நீங்கள் போய்கொள்ளுங்க. நல்ல வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் இலங்கையில் இருக்கிறதால அந்த குரங்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ரோட்டில் போய்க்கலே கதிராமம் போய்க்க யானைகள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ யாராவது வெளிநாட்டில் இருந்து பிறந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு காட்டணும்னு சொன்னால் இந்த 2 சரணாலயத்தில் ஏதாவது ஒரு சரணாலயத்தில் போய்கொள்ளுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அதிகளவாக வெளிநாட்டு ஆட்கள் வந்துட்டு இதை பார்க்கறதுக்காக விரும்பி வருவினோம். இதில் பாருங்க தபோவா வேவான்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது. அப்படியே மாடுகள் எல்லாம் அப்படியே நடந்து அந்த சின்ன தீவு மாதிரி இருக்குது, அந்த பகுதிக்கு அப்படியே போய்கொண்டிருக்கு. நல்ல அழகான இடங்கள் இப்படியே போய்க்கல பாருங்க. பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி இருக்குது. சின்ன ஒரு குளம் தான், ஆனால் கணக்க மாடுகள் அப்படியே வீதியை மறைச்சு குறுக்க போனது அப்படியே உள்ளே போயிட்டுது. இந்த பக்கத்துல இருந்து அங்காளி பக்கத்துக்கு மாறி போயிடும். எப்படி இருக்குன்னு பாருங்க வீதிகள் எல்லாமே. அங்கங்கே சின்ன சின்ன தாமரை குளங்கள், நல்ல வடிவான பூக்கண்டுகள் அப்படி எல்லாமே இருக்குது. ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் இதில் போகிற வழியில் சைட் பண்ணி நிற்கிறோம். என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் பார்த்தது தானே. இப்போ ஹேண்ட் பிரேக் பார்த்த பிறகு பிரேக் பைண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்க வேணும். அதால் நிப்பாட்டி இருக்கிறோம். இந்த வார வழியில் எல்லாமே ஃபுல்லாக இந்த பகுதியில் மட்டும்தான் வீடுகள் எல்லாமே இருக்குது. மற்ற பகுதிகள் எல்லாம் பெருசாக வீடுகள் எதுவுமே இல்லை. யானை வேலையெல்லாம் போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு இதையும் வந்து பார்க்க வேணும். க்ளீனா? ஓகே. வளமை மாதிரி ஹீட் ஒன்று இருக்குது. அதை விட மற்றபடி இந்த பிரேக் பைண்ட் ஆகிற அந்த இதெல்லாம் இல்லை. என் ஹேண்ட் பிரேக் வந்துட்டு அந்த கேபிள் போட்டு தான் நாங்கள் செஞ்சுருந்தோம். நாங்கள் இந்த பயணம் வெளிக்கிறதுக்கு முன்னே கம்பகா இருக்குது தானே, கம்பகாவுக்கு போயிட்டு நாங்கள் செய்த நாங்கள். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹேண்ட் பிரேக் வந்துட்டு வடிவாக செஞ்சு நாங்கள் இங்கே டைட் பண்ணி நாங்கள் இன்னும் கொஞ்சம். அதுக்கு பிறகு இப்போ ஓகேயா இருக்குது, பைண்ட் ஆகுது. ஓ பார்த்தேண்ணா இல்லைண்ணா அவ்வளோ பார்த்தேண்ணா 2 பின்னுக்கு பார்த்தேன். இந்த பாலம் கழிஞ்சு போகிறது தானே. இந்த பாலத்துக்கு அங்கால வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ், கீழே வந்துட்டு சின்ன ஒரு ஆறு மாதிரி போகுது. நாங்கள் இப்போ நின்றது புத்தளம் சைட் தானே. இது வந்து நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், அதாவது வட மத்திய மாகாணமும் வட மேற்கு மாகாணத்தையும் பிரிக்கிற பாலம் தான். நாங்கள் இப்போ வந்துட்டு அடுத்த பகுதிக்குள்ளே வந்துட்டோம், அடுத்த மாகாணத்துக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாகாணம் என்று சொல்லுவினோம், இங்கே வந்துட்டு மாகாணம். இந்தியாவில் வந்துட்டு மாநிலம் என்று சொல்லுவினோம், அதாவது பெரிய இடம் தானே. அப்படி ஒவ்வொரு இடங்களில் அதை வந்துட்டு சொல்லுவினோம். ஸோ இங்கே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 25 டிஸ்ட்ரிக்ட். இலங்கையில் 9 மாகாணங்கள் இருக்குது. இந்த ரோட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய டவுன் ஒன்றுக்குள்ளே வந்திருக்கிறோம். நொச்சியாகமன்னு சொல்கிற ஒரு டவுன். இதுலேருந்து அனுராதபுரம் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, இப்போ நாங்கள் அனுராதபுரம் போகிறதுக்கு முன்னே ஒரு 24 கிலோமீட்டருக்கு முன்னே ஒரு டவுன் ஒன்றில் நிப்பாட்டிட்டு கொமர்ஷியல் பேங்குக்கு போனான். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டு இருக்குது தானே. ஸோ என்னுடைய ஏடிஎம் கார்டு வந்துட்டு வேறு ஆட்கள் வந்து அக்சஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணினவன். எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது வெப்சைட்டில் நான் பே பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி. மற்றது 11 நாட்டுக்கும் போய்க்கல இதே கார்டு தான் பாவிச்சினான். ஸோ எந்த நாட்டில் எங்கே ஸ்வைப் பண்ணிக்கல யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது. ஸோ நீங்களுமே எங்கே பயணம் செய்யல
இன்னொரு அடிஷனல் கார்டு ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு 2 கார்டு வச்சுருக்கலாமா, ஏதோ ரெட் கார்டு ஏதோ சம்திங் சொன்னவன், அதை போயிட்டு உங்களோட ஹோம் டவுனில் போயிட்டு எடுக்கட்டாம். அது வந்துட்டு என்னென்னா நீங்கள் டொப்அப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ காசு வித்ட்ரா பண்ண போகிறீங்க, காசு ஸ்வைப் பண்ண போகிறீங்கன்னா அந்த கார்டுக்கு டொப்அப் பண்ணி போட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட கார்டு அக்சஸ் வந்து வேறு யாரும் எடுத்தாலுமே அதில் வந்துட்டு இப்போ கொஞ்சம் காசு தானே இருக்குது. ஸோ அதால் வந்துட்டு இதாங்க அது எனக்கு என்னென்னா ஒரு கொஞ்ச நாளாக தொடர்ந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக வெட்டி கொண்டு இருந்தது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் வெட்டுறதுக்கு ஓடிபி வந்தது. கஷ்டப்பட்டு சேர்க்குற காசு நாங்கள் ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிற காசை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எங்கேயோ ஒரு மிஸ்டேக் விட்டோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அவதானமாக இருங்க. இப்போ போயிட்டு பழைய கார்டை ப்ளாக் பண்ணிவிட்டு புது கார்டு எடுத்துட்டேன். ஸோ நீங்களுமே எங்கேயாவது பயணம் செய்கிறீங்க அப்படி இப்படின்றீங்க இன்னொரு அடிஷனல் கார்டு ஒரு அக்கௌண்ட்டோட வச்சுக்கொள்ளுங்க. நான் இலங்கை சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வர ஆட்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபாக இருந்து கொள்ளுங்க. அதான் ஆன்லைனில் எக்கச்சக்கமான விஷயம். வீடியோக்களில் நான் கார்டு காட்டுறே இல்லை, எப்பயுமே நான் கார்டு காட்டினதில்லை. எங்கேயாவது ஒரு இதில் வந்துட்டு நாங்கள் கார்டு ரீட் பண்ணிக்க வந்துட்டு இந்த கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு டூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பினோம். சில ஏடிஎம் வழியே நடக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் எல்லாம் பாய்ச்சிருப்போம் படிச்சிருப்போம். ஸோ அதே மிஸ்டேக் எங்கேயும் நடந்திருக்கு. நான் அறிஞ்ச எங்கேயும் பிளவு விட்டுருக்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பிளவு இருந்திருக்கு. ஸோ கன வருஷமாக பாவிக்க கார்டு எங்கேயாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளை நடந்திருக்கு. அந்த பிள்ளையால் காசு கொஞ்ச நேரத்துலேயே போயிருக்கு. அதுதான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ ஓகே சேஃப். சரி இந்த பயணத்தை அப்படி வலிக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலக்கிட்ட ஆகிட்டு. இதுலேருந்து அனுராதபுரம் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் கிட்ட காட்டுது. அப்படியே வெளிக்கிடுவோம் பயணத்தை. நான் பெருசாக அதை கேர் பண்ணல. இந்த ஸ்னாப்சாட் மற்றது இந்த கூகுள் ப்ளே இருக்குது தானே, கூகுள் ஆப் ஸ்டோர், அதுகளில் வந்துட்டு எங்களுக்கு ஓடிபியே வராது. ஓடிபி வராமலே வந்துட்டு உங்களோட காசை வந்து வெட்டிடுவிடும். ஸோ அப்படி $2 $1 2 வெட்டி கொண்டு இருந்தது. நான் போயிட்டு பேங்கில் கட்டினா எந்த இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணியிருக்கணும்னு பார்க்கலாமான்னு சொல்லி ஸோ அவையால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டுனோம். எங்களுக்குமே வந்து டிரான்சாக்ஷன் ஐடி தான் காட்டும் ஆப்பில், கொம்பேங்க் ஆப்பில். ஸோ அதால் வந்துட்டு எங்கே ஸ்வைப் பண்ணின வேண்டு பார்க்க முடியாமல் போயிட்டு. ஆனால் நேற்று வந்துட்டு பெரிய தொகை, அதுக்கு ஓடிபி வந்தது. நல்ல வேலை அதுக்கும் ஓடிபி இல்லாமல் வேறு எங்கேயாவது இதான் ட்ரீட்மெண்ட் சொன்னால் அவ்வளோ அமௌண்ட்டும் வெட்டுப்பட்டு போயிருக்கும். நான் உடனே என்ன செஞ்சேன்னா என்னட்ட இருக்கிற காசு எல்லாமே தங்கச்சியின் அக்கௌண்ட்டுக்கு டக்குண்டு மாற்றிட்டேன். ஹொட்லைனுக்கு அடித்து பார்த்தேன்னா நான் ஆன்சர் பண்ணல, அது கொஞ்சம் வெயிட்டிங்லானே போகும். அப்போ எனக்கு அந்த ஓடிபி வந்த கையோடையே நான் தங்கச்சியின் அக்கௌண்ட்டுக்கு காசை மாற்றிட்டு இப்போ தான் திருப்ப அக்கௌண்ட் சேஃப் ஆகி அந்த ஏடிஎம் கார்டு சேஃப் ஆகின அப்புறம் தான் திருப்ப மாற்றி எடுத்தேன் நான். ஸோ அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. ஆன்லைன் பேங்கிங் மற்றது ஸ்பீடாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல வசதிகள் வந்தாலுமே இப்படியான விஷயங்களால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போயிடும். ஸோ அதை தான் சொல்லிக்கொள்கிறேன். கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். பாடிக்கொண்டு நாங்கள் அப்படியே அனுராதபுரம் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இடங்கள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது, பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால எக்கச்சக்கமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துக்கொண்டு நாங்கள் அப்படியே அடுத்தடுத்து தான் மலைநாடு நோக்கி பயணம் செய்ய போகிறோம். இங்கால அனுராதபுரம் பக்கத்தில் இதில் பார்த்தீங்கன்னா சுமன் அண்ணா அவர் வந்துட்டு எங்களோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம். பார்த்துட்டு ட்ரிங்கோக்கெல்லாம் போனீங்கண்ணே கூட மாபிள் பீச்சு, அந்த பத்திரகாளியம்மன், ரைட் நீலாவளி பீச்சு, நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்துட்டு அந்த இடம் ரைட் சந்தோஷம் அண்ணா, சந்தோஷம். கணக்கு பேர் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு புது புது இடங்களுக்கு எல்லாம் போயினோம். ஸோ அதான் இடங்களுக்கு தெரியாது அந்த ரைட் வீடியோ மூலம் தான் நிறைய இடங்களை பார்த்தோம். ரைட் சந்தோஷம் அண்ணா. நாளைக்கு பயணம் வேணே அண்ணா, நாளைக்கு பயணம். கடைசியாக ட்ரிங்கோ வீடியோ தான் பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு லண்டன் போகிறாராம். கோட் சிட்டி 2-3 இடத்தை பார்த்துட்டு இப்போ கூட ஞாபகம் தான் வந்தது. அந்த
வவுனியாவில் ஒரு மலையில இருப்பீங்க. தந்திரி மலைக்கு அந்த இது சொல்லிக்கிட்டு வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கணும். வீடியோ யூடியூப்ல பார்த்துறாங்க. அது கூட யூடியூப் தான். அவரும் எங்களோட வீடியோ பார்க்குறவரும். ஹாய் சொல்லுங்க. ஏகா விழுந்து எழும்புறான் மண்ணுக்கு விளையாடி. நன்றாபுரம் இதுலேருந்து பக்கத்தில். ஸோ போகிற வழியில் அண்ணா மாதிரி வந்துட்டு சந்தித்து கதைச்சவர். சந்தோஷமாக இருக்குது. வீடியோக்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு இடங்களுக்கு தேடி போயினுமெண்டேக்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. இந்த பயணம் வந்து வெற்றி பெறுற மாதிரி. போயிடும் 44 தான் இல்லை 43 தான். மலைநாட்டுக்கு அங்காளம் மலைநாடு போக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீர்வீழ்ச்சி மலைகள் உங்களோட வீடியோ எல்லாம் நாளைக்குல இருந்து திருப்பியோட ரைட் சந்தோஷம். உங்களோட வீடியோ பார்த்தா தான் நாங்கள் இந்த இடத்துல. ஓ இப்போ எல்லாரும் வந்துட்டோன்னா இந்த நல்லூர் திருவிழா டைம் எல்லாரும் இங்கே வந்துட்டுங்க. எனக்கு பேர் வீடியோ பார்க்குறாங்க. நான் முதல்ல கட்சியிலோட கணக்கே சொல்லி வந்தா பார்க்குறேன். கடை சொன்னீங்க அவருக்கு எவ்வளோ அடிக்கடி காய்க்கிறேன். அப்போ நான் இந்த தடவை யோசிச்சிருக்கிறேன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க. உங்களை எங்கே பிடிக்கிறது யாழ்ப்பாணத்துக்கு ஈஸியாக பிடிக்கலாம். ஆமாம் பயணம் செய்து கொண்டிருக்கேங்கன்னு என்று தேடி பிடிக்கிறது. மற்றது இன்னொரு விஷயம், இந்த கூகுள் மேப் லிங்க் வந்துட்டு, அதாவது இலங்கை வரைபடத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி நான் கூகுள் மேப்பில் ஒரு 4 வருஷமாக பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்கச்சக்கமான இடங்கள் வந்துட்டு நான் இதுவரைக்கும் போகாத இடங்கள், வெளிநாட்டு யூடியூபர்ஸ் வந்துட்டு வீடியோ போடுவீங்க. அப்படி இதில் தெரிகிற ஒவ்வொரு புள்ளிகளுமே வந்துட்டு ஒவ்வொரு அழகான இடங்களை குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஜூம் பண்ணி போக போக அதில் கணக்கு இடங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு கூகுள் மேப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும், இலங்கைக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் சொந்தமாக வாகனத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சுற்றி பார்த்து கொள்ளையிலேயே இப்போ உதாரணமாக அனுராதபுரம் நிற்கிறோம். அனுராதபுரத்தில் நீங்கள் உங்களோட லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் என்னென்ன அழகான இடங்கள் இருக்குன்றது எல்லா வரைக்குமே விவரமாக காட்டும். ஸோ அந்த லிங்க் வேணுமென்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இதில் போடுவேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் ஹாய் மெப் லிங்க் ப்ளீஸ் என்று சொல்லி போட்டிங்கனாலே கட்டாயமாக நான் உங்களுக்கு இந்த மெப் லிங்க் அனுப்புவேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய கூகுள் மேப் அப்டேட் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இலங்கை வரைக்கும் அந்த கூகுள் மேப் வந்துட்டு உங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்புகிறேன். ஸோ கனவேர் வந்துட்டு சிங்கப்பூர் போகிறதுக்காக கேட்டிருந்தேன் நீங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு இதில் தொலைபேசி இலக்கம் கொடுக்குறேன். கஷியன் அண்ணா சிங்கப்பூரில் இருக்கிறார். சிலோன் ஓஷன் கிராப் டூர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். ஸோ நீங்கள் அங்கே போய்க்கல உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னு சொன்னால் அவர் கட்டாயமாக செய்து கொள்வார். ஸோ அவரோட தொலைபேசி இலக்கமே இதில் போட்டிருக்கிறேன். கடைசியாக வந்துட்டு எங்களை புத்தளத்தில் வரவேற்று ஒரு டின்னர் ஒன்று தந்தவர். ஸோ நீங்கள் கனவேர் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு தம்பி சிங்கப்பூர் போகிறேன் கூகுள் மேப் லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீங்க. நான் சிங்கப்பூரில் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் நின்றுறான். ஆனால் அங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. செந்தோஸ் ஐலாண்ட் இருக்குது, மற்ற கணக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் அது அண்ணாக்கு தெரியும். ஸோ அவர் இந்த டூர் கம்பெனியை கண்டக்ட் பண்ணுறேன்னா இதில் தொலைபேசி இலக்கம் போட்டிருக்கேன். மறக்காமல் அவரையுமே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இதில் இருந்துட்டு அப்படியே எங்களுடைய பயணத்தை இனிதே திருப்ப ஆரம்பிக்க போகிறோம். வலிக்கிடுவோம். நாங்கள் அனுராதபுரம் டவுனுக்கு கிட்ட வந்துட்டோம். இதால் ஒரு 5 கிலோமீட்டர் நேராக போனோம்னு சொன்னால் அதில் யாழ்ப்பாண சந்தி என்று சொல்லியும் ஒரு சந்தி வரும். அனுராதபுரத்துக்கு ஒரு மதிய நேரம் போல் வந்துட்டோம். இங்கே உள்ள விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள், இது வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக கிடக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் அதுகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கி சும்மா அப்படியே டவுன் இருக்கா அப்படியே சுற்றி பார்ப்போம். என்னென்ன எப்படி இருக்குது இந்த டவுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அனுராதபுரம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே டவுனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அனுராதபுரத்துலேயே இந்த 2 டவுன் இருக்கு. ஒன்று புதிய நகரம், பழைய நகரம் என்று சொல்லிவினோம். இந்த மேப்லேயுமே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல சிஸ்டமாக அந்த நாளையிலேயே ரோட்டுகள் எல்லாமே செஞ்சவை மன்னர் காலங்கள்லேயே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் விவரமாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்க கொஞ்சம் அனுராதபுரத்துடைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட். இதில் பார்த்தீங்களா, தெரியுதா?
இலங்கை மின்சார சபையினுடைய கட்டிடம் இருக்குது பாருங்க. அடுத்தது இந்த அனுராதபுரம் வந்துட்டு ஒரு முக்கியமான டவுன். கணக்க வர்த்தக நிலையங்கள், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் அடுத்ததாக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் எல்லா பகுதிகளுக்கும் போய்க்கொள்ளலாம். இப்போ திருவண்ணாமலைக்கு இதுலேருந்து ஈஸியாக போய்க்கொள்ளலாம், புலனறுவைக்கு போய்க்கொள்ளலாம், அடுத்தது மலைநாட்டுக்கு போய்க்கொள்ளலாம். ஸோ அப்படி வர்ணிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய சரியான மத்திய புள்ளியில் இந்த அனுராதபுரம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் வந்துட்டு இங்கே இருந்து அரசாட்சி எல்லாமே நிறுவினன்ற மாதிரி எல்லாம் வரலாற்று கதைகள் எல்லாமே இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புலனறுவை ஆட்சிக்கு போனது என்னென்னா, சோழராக்கள் வந்துட்டு இந்த அனுராதபுர டவுனை வந்துட்டு சோழராக்கள் வந்துட்டு இதை கைப்பற்றின பிறகு இங்கே இருந்துட்டு அடுத்ததாக புலனறுவை போனவை. ஸோ அப்படியே ஆட்சி வந்துட்டு மாறி மாறி ஒரு இடங்களுக்கு மூவ் ஆகி போனது. இந்தியாவில் வந்துட்டு டவுனுக்கிட்ட வந்த உடனே பாருங்கள் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு மத்தியான நேரம் வந்திருக்கிறோம். பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஒரு பெரிய டவுன் தான். நான் நினச்சேன்னா ஒரு சின்ன டவுனாக தான் இருக்குமென்னு சொல்லி, ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய டவுன் இது. இந்தியாவில் அனுராதபுரம் டவுனுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே வித்தியாசமான மணிக்கூடு கோபுர அமைப்புகள் எல்லாமே இருக்குது. டவுனுக்குள்ளேயே கன நேரமாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். 5-10 நிமிஷமாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். டவுனும் முடிஞ்ச வாடே இல்லை. பெரிய டவுன் தான் உண்மையை சொல்ல போனால். இந்தியாவில் பாருங்க அனுராதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். ஸோ யாழ்ப்பாணத்துலேருந்து விடிய முந்தி இன்டர்சிட்டி ட்ரெயின் வரும். விடிய 5:30க்கு வரது இங்கே வந்துட்டு சரியாக 7 மணிக்கு அடிப்பினோம். ஸோ இதில் தான் சின்ன ஒரு பிரேக் தருவினோம். மற்றது இதில் பஸ் ஸ்டாண்ட் முந்தியெல்லாம் ட்ரெயின் வந்துட்டு அனுராதபுரத்துக்கு இந்தியாவில் ஓடாத டைமில் அனுராதபுரத்தில் இறங்கிட்டு இதுலேருந்து பஸ் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு போய்கொள்ளலாம். சில வேளை யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டாக பஸ் இருக்காது. என்ன இருந்தாலும் வவுனியா தாண்டி தானே போக வேணும். என்ன போனே சொன்னா வவுனியாவை தாண்டி அதில் போயிட்டு வவுனியாவில் இன்னொரு பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் போகிறாங்க. மற்றது அனுராதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்துட்டு எரிபொருள் எல்லாமே கொண்டு வந்துட்டு அனுராதபுரத்தில் எல்லாத்தையுமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் இலங்கையில் முக்கியமான இடங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவினோம். முந்தி இந்த எரிபொருள் தட்டுப்பாடான நிலையத்தில் இந்த பவுசருக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாருமே இதண்டினவை என்ன சொல்கிற வழிபாடு இதண்டி தேங்காய் எல்லாம் உடைச்சி எல்லாமே இதண்டவை. இந்த இடம் வந்துட்டு இதில் தான் இருக்குது பாருங்க. முழுக்க பெட்ரோல் பவுசர் தான் ஃபுல்லாகவே. ட்ரெயினில் அங்கே இருந்துட்டு கொண்டு வருவினோம். ஸோ கொண்டு இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவினோம். ஓகே, இப்போ நாங்கள் இந்தியாவில் அனுராதபுரத்துலேருந்து யாழ்ப்பாணம் அதாவது ரம்பேவை போகிற வழியில் இதில் இந்த குடையை வச்சுட்டு இதில் வீட்டு சாப்பாடு மாதிரி எல்லாம் விற்று கொண்டிருப்பினோம். ஸோ இந்த இடத்த வந்திருக்கிறோம். சாப்பாடு வந்து 300 ரூபா தான். இப்படியான இடங்களில் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். சாப்பாடும் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே ரம்பேவை இந்த பக்கம் 16 நிமிஷம் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு வரலாம்னு பார்த்து நாங்கள். ஸோ இப்போ அப்படியே வந்து நாங்கள் அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் சாப்பாடு வாங்கினாங்க. அப்படியே இந்த பக்கமாக ரம்பைவா போகிற வழி அந்த பகுதியிலேயே நாங்கள் ஒரு இடத்த பார்த்துட்டு அப்படியே கீழே நாங்கள் படுக்க விரிக்கிற அந்த துண்டை அப்படியே விரிச்சிட்டு இதில் பிக்னிக் வந்த மாதிரி சாப்பிட போகிறோம். வாழை இலையில் சுற்றி தந்திருக்கணும். கறியை பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பீட்ரூட், பருப்பு, பைத்தங்காய் கறி, சாப்பாடை பாருங்க. நான் சிக்கன் சாப்பாடு எடுத்தேன்னா மீன் சாப்பாடும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு அதில் 300 ரூபாய் தான். மாறாகலையில் 250 ரூபா. ஒரு ஆள் 150 ரூபாண்டா 150. அது 10 வருஷத்துக்கு முன்னால் 150 ரூபா அண்ணா. 10 வருஷத்துக்கு முன்னால் 150 ரூபா. ஓகே, சாப்பிட்டு முடிஞ்சது. விடிய வெட்டினா இளநீ அப்படி பிடிப்போம். செஃப் இளநீ நல்லா இருக்குது பாருங்க. நல்ல இனிப்பு காய்.
நாங்கள் இப்போ இதில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அதில் படுத்துருக்குறோம். இதில் பாருங்கள், குரங்கு வந்துட்டு இந்த இளநீ குடிச்சினாங்க தானே, அதுண்ட அந்த கோம்பையை கவிட்டு வச்சது ஆள் எடுத்து கொண்டு போய் சாப்பிட்றாரு வடிவா, உள்ளுக்கு இருக்கிறத கையை விட்டு வடிவா. சரி, அதில் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நாங்கள் அப்படியே திருப்ப அனுராதபுரம் டவுனை நோக்கி போகிறோம். எங்கேயாவது கராச்சியில் வந்துட்டு இந்த ஸ்டார்டர் மோட்டருன்ற நட்டு வந்து கலண்டுட்டு, ஸோ அதை வந்து டைட் பண்ண வேணும். அப்படி இல்லாட்டி திருப்பவுமே அந்த செவி உடைஞ்சிடும். அதால் நாங்கள் திருப்ப அப்படியே நட்டை போட்டுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு கராஜுக்கு வந்திருக்கிறோம். அனுராதபுரத்தில் ஒரு பெரிய கராஜ் தான். ஸோ இங்கே வந்துட்டு கீழே அந்த கிடங்களை வச்சுட்டு அப்படியே பார்ப்போமே. இந்த ஜக்கில் ஏற்றிட்டோம்னு சொன்னால் திருப்ப வில்லு தகடோ இல்லாட்டிக்கு இந்த சொக்கப்ஸோ நாங்கள் வந்து ஒட்டித்தானே வச்சுருக்கிறோம். ஸோ அதில் பிரச்சனை வந்துடும். அதால் இதில் வாகனத்தை விட்டுட்டு அப்படியே பார்ப்போம். ஸோ தொடர்ந்து அப்படியே வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அந்த ஸ்டார்டர் மோட்டரையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது. அதே அடிக்கடி கலருது, என்ன ரீசனுக்காக கலருதுன்றது இது வரைக்கும் தெரியலை. பார்ப்போம். ஸ்டார்டர் மோட்டர் திருப்ப மாற்றிட்டோம். திருப்ப வந்துட்டு ஏதாவது சிக்கல் ஆகிட்டேன்னு சொன்னால் திருப்பவுமே செவி உடைஞ்சா திருப்பவும் ஸ்டார்டர் மோட்டர் திருப்ப பிரச்சனை ஆகும். அதுக்கு பிறகு திருப்பவும் ஸ்டார்டர் மோட்டர் மாற்றுற மாதிரி வந்துடும். பார்ப்போம். ஓகே, இப்போ வாகனத்தை வந்துட்டு இதில் ஏற்றியாச்சு. அவர் நினைச்சார் பவர் ஸ்டியரிங் போலேண்டு ஈஸியாக வெட்டலாம் அவன் சொல்லி, ஆனால் அவர் சிரித்து கொண்டு வெட்டுறார். ஸோ இன்னும் பவர் ஸ்டியரிங் மட்டும் நாங்கள் இன்னும் மாற்றிட்டோம்னு சொன்னால் சரி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு அனுரகுமார திசாநாயக்க வந்துட்டு போயிருக்கார் இன்றைக்கி. ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு 3 விஷயம் பிரதானமாக நடக்குது. ஒன்று வந்துட்டு சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் வந்துட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ண போயினோம், ஆரம்பிக்க போயினோம். ஸோ அதையும் வந்துட்டு உறுதிமொழி சொல்லியிருக்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் லைப்ரரி இருக்குது தானே, நூலகம், அதில் வந்துட்டு லைப்ரரி இருக்குது தானே, ஆன்லைன்லேயே வந்துட்டு எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் அப்படியான இதுகளை வந்துட்டு கொண்டு வர போயின்னு சொல்லியிருக்கணும். அடுத்தது குறிப்பாக வந்துட்டு அதுவும் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடியரவு குடியகழ்வு, அதாவது இலங்கையில் குறிப்பாக வந்துட்டு வவுனியா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு பத்திரமுல்லையில் வந்துட்டு நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்கலாம். அதே மாதிரி வடக்கு பகுதியில் இருக்கிறார்கள் வந்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு இன்றைக்கி பாஸ்போர்ட் ஆஃபீஸுமே வந்துட்டு திறந்து வச்சிருக்கணும். ஸோ அந்த விஷயத்தையும் வந்துட்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த வாகனம் எல்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னா நாங்கள் இந்த இடத்துல என்ன அப்படி வலிக்கிடுவோம். பார்க்குறாக்கள் யோசிப்பீங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் வாகனம் பழுதுன்னு காட்டுறாங்கன்னு சொல்லி. ஸோ குறை நினைக்க வேணாம், நடக்கிற விஷயங்களை அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலைட் ஓட்டோன்னு சொல்லி எல்லாமே புத்தம் புதிய வாகனங்கள், இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனங்கள் இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. வருங்காலத்தில் எப்படியுமே ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்னனா ஒரு வாகனம் வேணாலும் வாங்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாருக்குமே கனவாக தான் இருக்குது. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் வாகனம்ன்றது வாங்குறது பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில். பழைய வாகனங்கள் தான் வாங்கலாம். ஜெசி அண்ணா மாதிரி ஒரு பழைய கார் எடுத்து 3 லட்சத்துக்கு ஒரு வருஷமாக திருத்திட்டு ஓடி தெரியதான் சரி. 2 கோடி என்ன மிச்சவங்க ஆண்டவா. ஓகே சரி, இப்போ அந்த நட்டை பூட்டிட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிட்டோம். எந்த வித சார்ஜஸுமே எடுக்கல, அப்படி தானே? ரைட். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்ததாக ஏதாவது இடங்கள் பக்கத்தில் இருந்தால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருப்போம். பார்ப்போம். அடுத்ததாக வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு குளம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது குளிச்சுட்டு அந்த குளத்துக்கட்டோடையே எங்கேயாவது தங்க முடிஞ்சால் தங்குவோம்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா கீழால் ஒரு நதி ஒன்று ஓடுது, மல்வத்து ஓயாவாம். ஸோ அந்த நதி இதுக்கெல்லாம் ஓடுது. சூரியன் மறை இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.
ஓகே, இப்போ நாங்கள் கனதூரம் அதில் இருந்துட்டு பயணம் செய்து வந்துட்டோம். இதில் எங்கேயால விகாரைகள் இருக்குது, பழைய இடிபாடுகள் எல்லாமே இருக்குது. நாளைக்கு அதை பார்ப்போம். நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு வீதி 1ஆம் தெருவுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, அதில் அழகாக இருக்குது சூரியன் மறைகிறது. இங்கே ஆட்கள் குளிச்சு கொண்டு நிற்கணும். இப்படி போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இடம்னு சொல்லிட்டு. இன்றைக்கு இரவு இந்த இடத்துல தங்க போகிறோம். ஸோ நுழம்புக்குமே எந்த விதமான பயமும் இல்லை. எங்கள்கிட்ட நுழம்பு கடிக்காத மாதிரி விலை இருக்குது. ஸோ சந்தோஷம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தூங்கலாம். மற்றது இந்த கராச்சுக்கு போயிருந்த நாங்கள் கராச்சில் போயிட்டு அந்த ஆணி நட்டு பூட்டினவே தானே, அதுக்கு வந்துட்டு சரியாக ஜோதிச்சினாங்க நாங்கள் எவ்வளோ காசு அப்படின்னு என்ன மாதிரின்னு சொல்லி. என்ற பெரிய கராஜ். ஸோ நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம் தானே எவ்வளோ அதை எடுக்க போயணும்னு சொல்லி எந்த வித காசுமே எடுக்கலை. இதே மாதிரி வேறு இடங்கள் எங்கேயா சொல்லிவிட்டு இப்படி நட்டுகள் இதுகள் ஏதாவது கலட்டுறது புட்டுறதுனாலே குறைஞ்சது 2000 அதை எடுப்பினும். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விகாரை இருக்குது. அதே நேரத்தில் இந்த கட்டிட இடிபாடுகள் சிதைவுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கே ஒரு விஷயங்களாக பார்ப்போம். இப்போ இந்த குளத்தில் ஆட்கள் குளிச்சு கொண்டிருக்கணும், சூரியன் மறைகிறதையும் அப்படியே பார்ப்போம் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இலங்கையிலேயே முதலாக இங்கே தான் அரசாட்சி நிலவினு சொல்லினோம். ஸோ ஆனால் உண்மையை சொல்ல போனால் இலங்கையில் வந்துட்டு இயக்கர் நாகர்ன்னு சொல்லி 2 பேர் இருந்தவை அந்த நாளையில். ஸோ அது வந்துட்டு இந்த வரலாறு, சிங்கள மக்களின் வரலாறு ஆரம்பிக்க முன்னமே இங்கே வந்துட்டு நாகரிகம் இருந்தது. ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு வரைக்கில் சொல்லினோம் இங்கே வந்துட்டு இந்த நூத்தப்படி கோயனி இருந்தது தானே. ஸோ அதெல்லாமே சொல்லினோம். அப்படி பார்க்க போனால் இங்கே வந்துட்டு நூல் நூக்குற அளவுக்கு இருந்திருக்குன்னு சொன்னால் வச்சு பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஃபுல்லாகவே குளிச்சு கொள்ளலாம். ஸோ இந்த இடம் தான் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இந்த இடத்துல அன்றைக்கு இரவு தங்க போகிறோம். அப்படி எங்கேயால் சூரியன் மறையுது எப்படி அழகாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த பயணத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.